ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க அது நம்ம எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இனி நம்ம செய்ய தொடங்கிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு இந்த ரெண்டையும் போட்டு ஒரு காவாசி போல் வதக்கணும். ஒரு காவாசி வெந்த உடனே வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் அதையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கிட்டு, அடுத்து வெட்டி வச்சுருக்க கோஸு, அதுக்கு கூட கருவேப்பிலையும் போட்டு அதையும் கொஞ்சோண்டு வதக்கிக்கிட்டு, அடுத்து அதில் உப்பு போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கணும். முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு வதங்கின உடனே அதில் சில்லி சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ கெச்சப்பு இந்த 3ம் போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டு, அதிலையே கொஞ்சம் சிக்கன் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி அதையும் போட்டு திரும்ப வதக்கணும். வதக்கிக்கிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரு, அடுத்து வறுத்து வச்சுருக்க முட்டை இந்த ரெண்டையும் போட்டு திரும்ப நல்லா வதக்கணும். வதக்கிக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க அரிசி, அதுவும் ஒரு முக்கால்வாசி தான் வெந்திருக்கணும். அந்த அரிசியும் கூட இதுக்கு மசாலா கூட போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டு, அடுத்து தேவையான அளவு மல்லி இலை அதையும் போட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி எடுக்கணும். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.